அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா சக்தியை ஓட சொல்லிட்டா. என் கூடவே இருந்த தம்பி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். முடியாத கட்டடத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பிரச்சனை இழுத்து போட்டுக்கிட்டா. இதனால ஒரு ரவுடி பையன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். நான் போய் பெங்களூர்ல பணம் வாங்கிட்டு வரேன்னு போனேன். 50 லட்சம் ரூபாய். அவ்வளவு பெரிய தொகை இவ எப்படி வாங்கிட்டு வந்தானே தெரியல. இது ஏது என்னன்னா அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அது இப்போ திருட்டு பணம் பிரச்சனையா வந்து நிக்குது. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு அவ பண்ணிக்கிட்டே போவா. பாத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம வேலையா? இது இப்படியே விட்டோம் அவ்வளவுதான். செழிய வாழ்க்கை, கீர்த்தன வாழ்க்கை எல்லாம் பிரச்சனையா தான் முடியும். எனக்கு என்னவோ என் உள் மனசு சொல்லுது, அவ இங்க இருந்தா பெரிய வினைய தேடி வச்சிருவா. அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. என்னது விரட்டி விடுறதா? ஏன் பாசம் தடுக்குதோ? நீ அவளை என்ன கூட்டிக்கிட்டேவா இருக்கிறீங்க? இத்தனை நாள் அவ அங்க இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சவ தானே. என்ன பேசுறீங்க? மேகலாக்கா இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தே தப்பு. இப்பதான் நம்ம கூட சேர்ந்துருக்காங்க, அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? டேய், நான் ஏதாவது சொன்னா அதுல காரணம் இருக்கும்டா. அப்படிதான் அவளை கூடவே வச்சுக்கணும்னா அவளை போய் அவங்க தாத்தா பாட்டியோட கிராமத்துல இருக்க சொல்லு. அவ இங்க இருக்க வேண்டாம். அவளை எங்க கூட அனுப்பி வச்சுட்டு அவளை இங்க வச்சு கொஞ்சுங்க. என் தம்பி பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் நான் பாத்துக்குவேன். வடிவு, இப்ப இருக்கிற வீடு வரைக்கும் பார்த்தது மேகலா. உன் தம்பி ஓடி போன பிறகு இந்த குடும்பம் சிதறாம எல்லாருக்கும் தைரியம் சொல்லி தம்பி தங்கைகளுக்கு ஆதரவா இருந்தது மேகலா. அவளையா போ சொல்றேன்? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவ வரதுக்கு முன்னாடி யார் பாத்துக்கிட்டு இருந்தா இதெல்லாம்? அத்தை, நீங்க பாத்துக்கிட்ட லட்சணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஏய், வாயை மூடிட்டு சாப்பிடுறா. ஏய் மேகலாங்க, அவ எங்க போய் தொலைஞ்சா? என்னத்த? இந்த வீட்டுல என்ன நடக்குது? என்ன நடக்குது? 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்த. அது என்னடா திருட்டு பணம் பிரச்சனையா வந்து நிக்குது. அந்த பணம் எந்த வழியில வந்தது? உண்மையை மறைக்காம எல்லாத்தையும் விளக்கமா சொல்லு. இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அப்ப நீ சொல்ல மாட்டியா? இந்த பணம் திருட்டு பணம், அது இதுன்னு பிரச்சனையா வந்து நிக்குது. அதுக்கு என்ன சொல்ற? ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? ஓஹோ, இத மீறி பிரச்சனையா வந்ததுன்னா நீ வீட்டை விட்டு போயிடுறியா? சொல்லு, போயிடுறியா? எந்த பிரச்சனையும் வராது. நான் இந்த வீட்டை விட்டும் போக மாட்டேன். யோ, யாரையா வீட்டுல? வாயா வெளில வான்றல. யாரு வெளியே நின்னு சத்தம் போடுறது? அடே நீங்களா? வாங்க. என்னையா கூலா நீங்களான்றீங்க? கொஞ்சம் கூட பயம் இல்லாம? நான் எதுக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? என்ன கொலையா பண்றேன், கிண்டலா பண்றேன்? பணம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இது ஒரு அசலும் இல்ல, வட்டியும் இல்ல. நிம்மதியா நீங்க தானே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கேக்குற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? யாருங்க இவரு? எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு வாசல்ல வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. எல்லாம் நமக்கு வேண்டியவர் தான். சூடா டீ சாப்பிடுறீங்களா? யோ, விளையாடுறியா? என்னம்மா இங்க என்ன கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கோம்? மனுஷன் கொடுத்த கடன் வரலையான்னு சொல்லிட்டு வீடியோ இருந்து கத்திட்டு இருக்கேன். என்னமோ புருஷனை பொண்டாட்டியை சேர்த்து நடிக்கிறீங்களே. ஏங்க இவ்வளவுதானா? இதுக்கா இப்படி சத்தம் போடுறீங்க? போமா. யோ, பணத்தை கொடுக்க போறீங்களா இல்லையா? கண்டிப்பா கொடுத்துடுறேன். எப்ப கொடுப்ப? எப்ப வேணா தருவையா? ஒரு டயத்தை சொல்லியா? கடன் கொடுத்த வேணா காலம் பார்க்கலாம், நேரம் பார்க்கலாம். கடன் வாங்கணும், எதுக்கு நேரத்தை பார்க்கணும்? அப்ப வட்டியாவது கொடு.
வசதி இல்ல, வசதி வந்தும் தரேன். உனக்கு வசதி வர்றதுக்குள்ள கொடுத்தவன் நான் வயசாகி போயிடுவியா? அதுக்கு நான் என்ன பண்றது? மனுஷன்னு பிறந்தா வயசு ஆகத்தான் செய்யும், சாகத்தான் வேணும். அது இயற்கை தானே. யோ, எனக்கு வர்ற கோத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதியா? ஆத்திர அறிவுக்கு சத்துரு. அமைதியா இருங்க. யோ, உன் கையை காலை எடுத்துருவேன். என் கையும் காலம் போயிடுச்சுன்னா அப்புறம் யாருங்க உனக்கு கடனை திருப்பி கொடுப்பாங்க? யோ, நீ சோத்தை தான் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? பாரு, காமெடி பண்றாரு பாரு. சோத்தை தீங்கன்னா மனுஷன் எப்படிங்க உயிர் வாழுது? யோ, மனுஷன்னா மானம் ரோஷம் எல்லாம் இருக்கணும் ஐயா. இதெல்லாம் இல்லாத உனக்கு ஏன் ஒரு குடும்பம்? இப்படிலாம் பேசுனீங்கன்னா கடனை திருப்பி கொடுத்துக்கு மனசு வருங்களா? ஐயய்ய, என்னங்க இது? சந்தை கடை மாதிரி சல சத்தம் போட்டுக்கிட்டு முதல்ல அவரை அனுப்பி வைங்க. சும்மா இருமா. யோ, இந்த மாதிரிலாம் பேசினா நீ சரிப்பட்டு வரமாட்ட. உன்னை கோர்ட்டு கேஸ்னு இழுத்தாதான் நீ பணத்தை திருப்பி கொடுப்ப. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கா? முதல்ல அதை செய்யா. யோ, எனக்கு இங்க விட அங்கதான் என் வசதி. என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு ஐபி கொடுத்தேன்னு வச்சுக்க, ஒரு பையன் என் வீட்டு வாசப்படி ஏறி கடனை கேட்கவே முடியாது. போயா, போய் முதல்ல அதை செய்யா. எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறியா? நீ கொடுத்தாதான் இன்னொருத்தருக்கு நான் கடனா கொடுக்க முடியும். என் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியும். 1 ரூபாயா 2 ரூபாயா 2 லட்சம் ரூபாயா? யோ, எப்படியாவது இந்த மாசத்துக்குள்ளார கொடுக்குற வழியே பாரியா. இப்படி அமைதியா பேசி பணத்தை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். கொடுத்துடுறேன், உன் கடனை நான் கொடுத்துடுறேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கேன். இந்த ஃபைனான்ஸை தண்டை பண்ணிருக்கல, அவர் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன். உன் கடனை நான் சீக்கிரம் கொடுத்துடுறேன். யாரு? ஃபைனான்சியல் தண்டபாணியா? ஏதோ கேள்விப்பட்ட பேரெல்லாம் இருக்கு. யோ யோ யோ, அவர் அட்ரஸ் கூடியா, நான் அவர்கிட்ட போய் வாங்கிக்கிறேன். யோ, என்னையா நீ முதலுக்கே மோசம் வச்சிரு போல இருக்க. அப்படிலாம் ஒன்று செஞ்சிடாத. உன் கடன் நான் திருப்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ போகும்போது இந்த சவுந்தரபாண்டி, கந்தசாமி, ஆறுமுகம் என் வீட்டுலாம் சொல்லிடு. அவன் நான் பத்திரிகை கொடுக்கும்போது அவங்க கடனையும் பைசல் பண்ணிடுறேன் நீ சொல்லிடுவல்ல? நீ சொல்லிடுவ. உன்னை கெஞ்சி கேட்கறியா? இந்த தடவையாவது கொடுத்துறியா? அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். இருந்து கொடுத்து நடந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க நடந்தே கால் தான் கெஞ்சி மிச்சம். ஐயோ கடவுளே, கடவுளே. யாருப்பா அவரு? எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தாம்மா, கடன் கொடுத்தவங்க. நாம வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே போறானுங்க. ஏன்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாதா? இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமாடி, கடன் கொடுத்தவனெல்லாம் நாம கணக்குல வச்சுக்கிட்டா அப்புறம் நாம நிம்மதியா வாழவே முடியாதுமா. இப்படி 4 பேர் வீட்டுக்கு முன்னாடி வரணும், சத்தம் போடணும். அப்படி போட்டா தான் நமக்கு கடன் கொடுத்தவனே நம்ம கணக்கு வச்சுக்க முடியும். ஆமாடி, இதை எதையும் நீ மனசுல வச்சுக்க கூடாது. தண்டபாணி வீட்டுக்கு மருமகளா போய் நீ தங்கமா ஜொலிக்கணும். அதை பார்த்து நாங்க 2 பேரும் பூரிச்சு போயிடணும், அவ்வளவுதான். பாரு பாரு, உன் பொண்ணோட சந்தோஷத்தை பாரு. இத பாருமா, இதே சந்தோஷத்தோட இரு. என்ன பார், தண்டபாணி வீட்டுக்கு மருமகளா போறத நினைச்சுக்கிட்டு உன் புருஷனை பத்தி கனவு கண்டுகிட்டே இரு. நான் கடனெல்லாம் அரைச்சிடுறேன். எதுவும் முடிஞ்சு போச்சு. எதுவும் முடிய போதா? ஓகே. சார் சார் சார், என்ன சார் இப்படி குடிக்கிறீங்க? எனக்கே பயமா இருக்கு சார், ஏதோ ஆயிரப்போகுது. என்ன ஆயிட போகுது? அதான் ஒன்றும் ஆகலையே, பார்த்துட்டு தானே இருக்க. என்னத்தா ஆச்சு? நீ தான் பார்க்குறியா? இனிமேதான் ஒன்றும் இல்லையா, அது ஃபுல்லாக ஏற்றிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? நம்ம அவ்வளோதானா? அவ்வளோதான்யா, அவ்வளோதான். ராத்திரி பகலா டென்ஷனோட போட்ட திட்டெல்லாம் போச்சையா, போச்சு. மனசு தளர விடாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஏதாவது வழி கிடைக்கலாம் இல்ல சார்? எப்படியா, எப்படி என்ன என்ன பேசுற நீ? அட போய, நானே மண்டையில் இருக்கிற மூளை எல்லாம் காஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பெரியவர் போனதோட சொத்து போச்சு. சரி, அட்லீஸ்ட் அந்த 50 லட்சமாவது கிடைக்குன்னு பார்த்தா போச்சுடா.
கரெக்டா அந்த நேரம் பார்த்து 50 லட்சம் ரூபாய் அவகிட்ட கொடுத்து தானடா அந்த கிழமை. எல்லாம் நம்ம நேரம்டா, நம்ம நேரம். அந்த மேகலா முதல்ல நம்ம கையில கிடைச்சிருந்தான்னா அவகிட்ட ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி அந்த சொத்தெல்லாம் நம்ம பேர்ல எழுதி வாங்கியிருக்கலாம். அந்த சனியம் பிடிச்சவ அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் வராம இருந்திருந்தா கூட அந்த 50 லட்சத்தையாவது நம்ம எடுத்துட்டு இருந்திருக்கலாம். கரெக்டா நேரம் பார்த்து வந்து கொத்திட்டு போயிட்டா. ஏன் சார் நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லா இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேகலா தான் அந்த பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு சாதிச்சிட்டோம்னு வைங்க, அந்த பணத்தை போலீஸ் மீட்டு நம்மகிட்ட கொடுத்துறாது. என்ன என்னையா பேசுற நீ? என்ன பேசுற? விஷயம் கமிஷனர் வரைக்கும் போய் அவர் அதுக்கு மேல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மேகலா தான் கிழவனோட வளர்ப்பு மகள். அந்த கிழவன் மேகலா கிடைச்சான்னா சொத்து புறாவையும் அவளுக்கு தரத்துக்கு தயாரா அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல நீ என்ன போய் பேசினாலும் ஒன்னும் கிழிக்க முடியாது, கிழிக்க முடியாது, கிழிக்க சார் முடியாது. இது மேகலா பிடிச்சிடலாம், அவங்கள வச்சு தந்திரமா எல்லா சொத்தையும் வளைச்சிடலான்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதை நம்பி எனக்கு வந்த வேலை வாய்ப்பு, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு நிக்கிறேன். எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். என்னையா ஏன்னா பெரிய நான் என்ன உனக்கு வழி சொல்றது? நானே சொத்தும் போச்சு, 50 லட்சம் ரூபாய் பணமும் போச்சுன்னு இருந்தா நீ வந்து என்கிட்ட வழி கேக்குறியா? போயா போயா. இப்ப நான் என்ன சார் பண்றது? நான் இந்த பக்கத்து பஜார்ல திருட்டு விசிடி டிவிடி இதெல்லாம் வாங்கி பிஸ்னஸ் பண்ண போறேன். நீ உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கியா, என் கூட பார்ட்னராக சேர்ந்துக்க. இல்லைன்னா டையெல்லாம் கரெக்டாக கட்டியிருந்தானே வேலைக்கு வர, ஏதாவது சேல்ஸ்மேன் வேலைக்கு போ. இதுக்கு மேலே நீ ஏதாவது கேள்வி கேட்ட என்ன பண்ணணும் பதில் சொல்ல முடியாது. சார் என்ன சார் இது? சார் ஓடுற சார். அம்மா நான் கிளம்புறேம்மா. மேகலா காஃபி குடிச்சிட்டு போமா. எனக்கு வேண்டாம்மா. இந்தாங்கம்மா. இனிமே போலீஸ் பிரச்சனை ஒண்ணும் வராதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராதுமா. நேத்து கமிஷனரை போய் பார்த்தோம்ல, ரொம்ப நல்லபடியா தான் பேசினாரு. ஏதோ மலை போல கஷ்டம் வந்தாலும் நாம செஞ்ச புண்ணியத்தினால எல்லாம் பனி போல விலகி போயிட்டு இருக்கு. பாட்டி, அனிதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ எவ்வளவோ வருஷமா பிளட் டொனேஷன் பண்றாளாம். நேத்து மட்டும் அவ பிளட் டொனேஷனுக்கு போல அந்த ஐஏஎஸ் ஆபீசர் மூலமா எங்களுக்கு ஹெல்ப்பே கிடைச்சிருக்காது. சரின்னு கொண்டு போய் கொடு. அண்ணா இந்த காஃபி. நீ வேலை பார்க்க வெளியே போறியோ இல்லையோ, ஆனா இந்த வேலையை மட்டும் டெய்லி தவறாம பண்ற. நக்கலா பண்ற. வேலை கிடைக்கட்டும், நான் அப்புறம் வச்சுக்கிறேன். திலகா சீக்கிரம் டிஃபன் எடுத்து வை, மறுபடியும் நான் சைட்டுக்கு போகணும். சரிப்பா. நாளைக்கு நாளனைக்குள்ள சிமெண்ட் வரணும், இல்லைன்னா வேலை நின்று போயிடும். வருமா? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் தாத்தா, வந்துரும். சரிம்மா. கீர்த்தனா. ஏய் நெல்லு, யார் நீ? எங்க வந்த? கீர்த்தனாவோட கூட படிக்கிற. அவ படிக்கிறது பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ். அங்கே என்ன நீ ஸ்பெஷலா சேர்ந்திருக்கியா? ஏங்க கீர்த்தனாவோட கிளாஸ்மேட் புஷ்பாவோட அண்ணனா, அத சொல்ல வந்தா ஏதோ பேசுறீங்க. ஏய், பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல முன்ன பின்ன தெரியாத ஆள் வந்தா விசாரிக்க மாட்டாங்களா? கண்ணா பின்னான்னு பேசுவீங்களா? என்ன பேசிட்டேன் நானு? வா பிரகாஷ். கீர்த்தனா தங்கச்சி கொடுத்தா. ஆமா கண்டபடி பேசுதே, யார் இது? யார் இதா? ஏய் என்னடா மரியாதை இல்லாம ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஓஹோ, நான் என்ன பண்ண என்ன பேசுறேன்னு எதுவும் தெரியாம இவன் சொன்னான்னு என்ன கண்டிப்பியா நீ? நான் எல்லாத்தையும் உள்ள இருந்து பார்த்துதான் இருந்தேன். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. சாரி பிரகாஷ், நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா போறோம், ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு ஏன் இழிச்சுக்கிட்டு வந்துருவானுங்க. அத்தை, உங்க அக்கிரமத்தை எல்லாம் மேகலாக்கா அம்மாவோட நிறுத்திக்கங்க. ஆரஞ்சன சரி, என்னடி அதிகாரம் பண்ற? என்ன கீர்த்தனா? அம்மா, என் ஃப்ரெண்டோட அண்ணன் அசைன்மெண்ட் நோட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதுக்கு அவங்களை கண்ணா பின்னான்னு பேசி அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டாங்க. என்ன கண்ணா பின்னான்னு பேசுன? எவனோ ஒருத்தன் ஊர் பேர் தெரியாத வீட்டுக்குள்ள நுழைஞ்சா யார் என்னன்னு விசாரிக்க மாட்டோமா? ஏற்கனவே ஒருத்தைய கண்காணிக்காம விட்டதுனாலதான் அவன் நம்ம குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டுட்டு ஓடி போயிட்டா. ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? சின்ன பொண்ணு
இவகிட்ட போய் ஏன் இப்படி பேசுனா? சின்ன பொண்ணா? உன் வளப்ப பத்தி தெரியாது? ஒரு பெரிய மனுஷியா இருந்தா நான் இதெல்லாம் கூட கேட்க கூடாதா? இது பெரிய மனுஷத்தனம் இல்ல, சின்ன புத்தி. ஏய், என்ன சின்ன புத்தித்தனத்தை கண்டுட்ட? உங்களோட லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுதா? எச்சரிக்கையா இருக்கணுங்கிறேன். இதுக்கு போய் ஆளாளுக்கு எகிரிட்டு வரீங்க. தேவடிவு, இப்படி எதை எடுத்தாலும் அதை ஒரு பிரச்சனையாக்கி எல்லார் நிம்மதி ஏன் கெடுத்துட்டு இருக்க? யாரு? நான் எல்லாரோட நிம்மதி கெடுக்கிறேனா? அப்ப நடந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பதட்டத்துல பேசுறேன். ஏன் அத்தை, எதுக்கு நீங்க தேவையில்லாம பதட்டப்படணும்? நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சக்தியால இந்த வீட்டுக்கு நடந்த தப்பு மாதிரி இனிமே நடக்காது, போதுமா? அப்பா ஆத்தா வளப்புல இருந்தவளே ஒரு நாள் எல்லாரும் ஏமாத்திட்டு ஓடிட்டா. நீ உலகத்தையே சுத்திட்டு வந்தவ, உன்னால என்னெல்லாம் வரப்போதோ.